வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மஞ்சள் பொங்கலும் தாளக குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொங்கலுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி, ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ரெடியா வந்து குக்கர்ல போட்டிருக்கேன். இதுல வந்து ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு 1 கப் அரிசி எடுத்திருக்கோம். கொஞ்சம் பாதி வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கோமா, ஒரு 4லேருந்து 5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, தண்ணி ஒரு 5 டம்ளர், நெய் 1 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு, மூடி வச்சிருவோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2-3 விசில் வரட்டும். அதுக்குள்ள தாளக குழம்புக்கு வந்து நீங்க எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது பூசணிக்காய், பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், என்ன காய் இருக்கோ அது கூட நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து மிக்சடா ஒரு கப்பு காய் வந்து இந்த பக்கம் வேக வச்சிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா, நல்ல ஒரு லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துலாம். தாளக குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில பண்ணாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால தேங்காய் எண்ணெயிலே நம்ம வறுத்துக்கலாம். ஒரு டிராப் எதுக்குன்னா, பெருங்காயமும் நம்ம வரமிளகாயும் வறுக்கும்போது நெடி அடிக்காம இருக்கும். வரமிளகாய் நெடி அடிக்காம இருக்கும். அதுக்காக வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், காரத்துக்கு ஒரு 5-6 வரமிளகா, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பச்சரிசி 1 டீஸ்பூன். இப்போ எள்ளு 1 டீஸ்பூன். நான் வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன். நீங்க கருப்பு எள்ளு இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு இருக்கிறதுனால அது மட்டும் சேர்க்கிறேன், அவ்வளவுதான். இப்போ வந்து இது கூடவே என்ன பண்ண போறோம்னா, தேங்காய் வந்து நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் கொஞ்சம் கூட இருந்தா நல்லா டேஸ்டா தான் இருக்கும். லைட்டா, அதாவது ஈரப்பதம் போகணும், லைட்டா கலர் மாற வதக்கிக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயோட ஈரப்பதம் போயிடுத்து, லைட்டாகவும் கலர் மாறி எடுத்து இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆறினோடனே அரைச்சிக்கலாம். தாளக குழம்புக்கு வறுத்ததை அரைச்சாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து அதோட பச்சை வாசனை போக அரைச்ச விழுத சேர்த்துடலாம். நம்ம இந்த பக்கமும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2-3 விசில் வந்துட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம தாளக குழம்புக்கு அரைச்ச விழுத சேர்த்துருக்கோமா, அதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். மிக்சி ஜார் எல்லாமே அந்த தண்ணியை விட்டுருவோம். இப்போ இந்த பக்கம் கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா தேங்காயெல்லாம் வறுத்து நம்ம தாளக குழம்புல சேர்த்துடலாம். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய், இதை நல்லா சவக்க வறுத்துக்கலாம். இப்ப நல்லா வறுபட்டுருக்கு. தாளக குழம்பும் கொதிச்சிருக்கு. இப்ப நம்ம வந்து அதுல சேர்த்துடலாம். தாளக குழம்பு ரெடி. இப்ப வந்து மஞ்சள் பொங்கல் பிரஷர் அடங்கியிருக்கும். திறந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம், அதனால மேலாக ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாம். என்னுடைய மஞ்சள் பொங்கல் ரெடி. இன்னைக்கு வந்து ஆடி செவ்வாய் ஸ்பெஷலா நம்ம வந்து மஞ்சள் பொங்கல், அதுக்கப்புறம் தாளக குழம்பு பார்த்தோம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.